மக்கள் வணக்கம். சமீப காலத்துல மக்களோட வாங்கும் திறன் அதிகமா இருக்கிறதா ஒரு ஆய்வு சொல்லியிருந்தாங்க. நிச்சயமா நான் படிச்சு பார்த்தேன். அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மக்கள் வந்து ஒரு காலத்துல வந்து ஒரு புதிய பொருள் வாங்குறாங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு நீண்ட நாட்கள் எடுத்துக்குவாங்க. ஆனா சமீபமா ஒரு 2-3 ஆண்டுகளா வந்து அதிகபட்சமா வந்து ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு மக்கள் வந்து ஒரு வீட்டுல வந்து புதிய பொருட்கள் வாங்கிட்டே இருக்காங்க. இப்ப எதை பத்தி கவலைப்படுறாங்க அப்படின்னா, அந்த பொருள் வந்து நல்லா இருக்கா அது மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொருள் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்சிருச்சா உடனே போய் வாங்கிடுறாங்க. முக்கியமா அது எந்த ஒரு பொருளா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல எந்த ஒரு வாகனமா இருந்தாலும் பரவாயில்ல, அதை பத்தி வாங்குறத பத்தி கவலைப்படுறதே கிடையாது. ஆரம்ப காலகட்டங்களில் நம்ம ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா நிச்சயமா ஒரு 4 கடை ஏறி இறங்கிட்டு இருப்போம். ஆனா இணையதளம் எப்போ பயன்பாட்டுக்கு அதுவும் ரொம்ப எளிமையா மக்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லா வகையான பொருட்களும் இணையதளம் மூலமா வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் இன்னொரு ஆய்வு படிச்சேன். இப்போ வந்து இணையதளத்துல வந்து பொருட்கள் மட்டும் வாங்குறது கிடையாதுங்க, வாகனங்களும் மக்களோட வாங்கும் பழக்கத்துல ஒரு முக்கியமான ஒரு பங்கா இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் அந்த இணையதளம் மூலமா வாகனங்கள் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு 10% அதிகரிச்சுட்டு இருக்கா சொல்றாங்க. இப்ப சராசரியா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2-3 நபர்கள் இணையதளம் மூலமா பொருட்கள் வாங்குறாங்க அப்படின்னா இப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 நபர்கள் வந்து இணையதளத்துல அவங்களோட பொருட்களை வாங்கிட்டு இருக்கதா ஒரு ஆய்வு முடிவு சொல்லுது. எதுவா இருந்தாலும் ஒரு பொருள் பிடிச்சதா எவ்வளவு பணம் இருந்தாலும் நம்ம கொடுத்து வாங்கணும். ஏன்னா அந்த பொருள் வந்து நம்ம கூட இருக்க போறது, நம்மளுக்கு பிடிச்சதா வாங்குறோம். இப்போ ஒரு வாகனமே வாங்குறோம் அப்படின்னா உடனே நம்ம போய் வாங்குறது கிடையாது. இணையதளம் மூலம் வாங்கினாலும் பரவாயில்ல, நேரில் போய் வாங்கினாலும் பரவாயில்ல. என்ன பண்ணுவோம், அந்த வாகனத்தை பார்ப்போம், அந்த வாகனத்துல எல்லா வகையான தொழில்நுட்பங்கள் இருக்கா, நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்கா, முக்கியமா ஓட்டி பார்ப்போம்ல. சரி, இதெல்லாம் நம்ம பாக்குறது தான் நம்மளோட இந்த நிகழ்ச்சியோட வேலை. சரி, என்ன இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில ஒரு புதிய வாகனத்தை பார்க்க போறோம். அது என்ன வாகனம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிச்சயம் நிகழ்ச்சிக்கு தான் போகணும். வாங்க போலாமா? வாங்க. ஒரு வாகனம் அப்படின்றது நம்மளோட இரண்டாவது வீடு மாதிரிங்க. ஏன்னா இப்ப பெரும்பாலும் எல்லாருமே ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்போம், இல்லாட்டி ஏதோ வியாபாரம் செஞ்சுட்டு இருப்போம். நம்ம வீட்டுல இருக்கிறத விட நம்ம வாகனத்துல பயணம் செய்யறது தான் அதிகமான நேரத்தை நம்ம செலவழிச்சுட்டு இருக்கோம். அப்படி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாகனத்தை வாங்க போறோம் அப்படின்னா அந்த வாகனம் எப்படி இருக்கணும், குறிப்பா நமக்கு பிடிச்ச ஒரு வாகனத்தை வாங்குறோம் அப்படின்னா முதல்ல நம்ம வந்து அந்த வாகனத்தோட நிறுவனத்தை பார்ப்போம், அதுக்கப்புறம் அதோட வடிவமைப்பை பார்ப்போம், அதுக்கப்புறம் அதில் பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் நம்மளுக்கு ஒரு சொகுசான பயணத்தை அந்த வாகனம் கொடுக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் கடைசியில் சரி விலை சொல்லும் போது சரி இந்த விலை நம்மளுக்கு ஏற்றதா இருக்கு, இந்த வாகனத்தை வாங்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும். ஏன்னா அந்த ஒரு வாகனம் வாங்குறது அப்படின்றது ஒரு தனிப்பட்ட நபரோட முடிவு கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க எல்லாரும் அந்த வாகனத்தை பயன்படுத்தணும். அதற்கு ஏற்ற மாதிரி பல வகையான நிறுவனங்கள் பல வகையான வடிவங்களை வாகனங்களை கொடுத்துட்டு இருந்தாலும் இது விற்பனைன்னு பார்க்கும்போது ஒரு தன்னிச்சையான இடம் பிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிறுவனம் அப்படின்றது ஹோண்டா. நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை வந்து யாராலும் அடிச்சுக்க முடியாது. ஆரம்பத்துல இருந்தும் சரி இப்பவும் சரி தனக்கான ஒரு தனி முத்திரையை இந்த ஹோண்டா நிறுவனத்தோட எல்லா வகையான வாகனங்களும் பதிச்சிட்டு இருக்கு. இப்ப சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஹோண்டா சைன் அந்த வாகனத்தை பத்தி தான் இந்த வார நிகழ்ச்சியில பார்க்க போறோம். இந்த வாகனம் நம்மளோட குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, இல்ல என்னென்ன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தி இருக்காங்க, நம்ம வீட்டுல எல்லா தரப்பு வயதினரும் இந்த வாகனத்தை ஓட்ட முடியுமா, அது எப்படி நம்ம ஓட்டுறது ரொம்ப எளிமையா இருக்கு அப்படின்னு பல சுவாரஸ்யமான விஷயங்களை நிச்சயமா தெரிஞ்சுக்க போறோம். உங்களை மாதிரி நானும் தெரிஞ்சுக்கிறதா வந்திருக்கேன். ஆனா அதை பத்தி தெரிஞ்ச ஒரு நபர் இங்க இருக்காரு. அதுக்கு முன்னாடி இந்த வாகனத்தை உங்களுக்காக ரொம்ப அழகா படம் பிடிச்சு வச்சிருக்கோம், பார்த்துட்டு வரீங்களா? வாங்க. ஹோண்டாவோட சிபி ஷைன் வண்டியை பாத்தீங்களா, எப்படி கலக்கலா படம் பிடிச்சு வச்சிருக்கோம். பார்த்தோன்னே அடடே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வண்டியா இருக்கு நிச்சயமா உங்களுக்கு தோணி இருக்கும். சரி, இந்த வண்டியை பத்தி இன்னும் பல சுவாரஸ்யமான தொழில்நுட்பங்கள் விவரம் சொல்றதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக ராஜன் கூட இருக்காரு. சரி, இதுக்காக நாம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா சென்னை 1000 விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய டிடாரோ மோட்டார்ஸ் அங்கதான் வந்திருக்கோம். சரி, வாகனத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாமா ராஜன்? பேசலாம் சார். ஹோண்டா ஷைன் அப்படின்றது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், சரிங்களா, எவ்வளவு பரிமாணங்கள் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு. முதல் இந்த வாகனம் வந்து யாருக்காக வடிவமைக்கப்பட்டது, எப்ப அறிமுகப்படுத்துறாங்க சொல்லுங்க சார். இந்த சிபி ஷைனோட நிலவரம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்தியா சார் நம்பர் 125cc செக்மெண்ட்ல அதிகமாக வர ஒரே வாகனம் 125 ஹோண்டா ஷைன் மட்டும்தான். இந்த ஷைனோட அம்சங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 செக்மெண்ட் இருக்கு. ட்ரம் பிரேக், டிஸ்க் பிரேக் அண்ட் சிபிஎஸ் காம்பி பிரேக் சிஸ்டம் சொல்லுவாங்க. அதை பற்றி நான் சொல்லிடுறேன். இது 100% எவ்வளோ ஓட்டுவாங்கன்னா யங்ஸ்டர்ஸ் ப்ளஸ் அதுவும் இல்லாமல் 25 to 40 ஏஜ் அந்த குரூப் கேட்டகரிஸ்லாம் ஓட்டுவாங்க. செல்ஃப் எம்ப்ளாயீஸ், பிஸ்னஸ்மேன் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. இதோட பெனிஃபிட்ஸ் இதோட அட்வான்டேஜ்லாம் உங்களுக்கு கிளியர் கட்டாக எல்லாமே சொல்லுவாங்க. ஹோண்டா சிபி ஷைன் வந்து எப்ப அறிமுகப்படுத்துனாங்க? லாஸ்ட் மந்த் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது ஓல்டு ஷைனோட வெர்ஷன் 2 ஜென்ரேஷன் மாறி அதோட அப்கிரேட் பண்ணி இன்னும் நம்ம அதிகமான ஃபியூச்சர்ஸ் அட்வான்டேஜ் பெனிஃபிட்லாம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இது அதிகமாக எதனால் ஓட்டுறாங்கன்னா ஒரு நாளைக்கு பயணம் பண்ணுறவங்க அதிகமாக லாங்கில் ரொம்ப 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் மேலே பயணம் பண்ணுறவங்க சவாரி செய்ய நல்ல அருமையான வண்டி. அதுவும் இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக யங்ஸ்டர்ஸும் இதை ஓட்ட ஆரம்பிச்சிடறாங்க.
இந்த வகையில வந்து நிறைய வண்டிகள் வந்திருக்கு 120 சிசில. இதுல என்னென்ன புது புது விஷயங்கள் கொண்டு வந்திருக்கீங்க? இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா ஆப்டிமேக்ஸ் இன்ஜின் ஒன்று இருக்கு. இதெல்லாம் நம்ம பெனிஃபிட்னா குறைஞ்ச பெட்ரோல்ல நிறைந்த மைலேஜ் தரத ஒரே வண்டி இதுதான். இப்போ அது இல்லாம டெக்னாலஜி மாதிரி ஹெச்டி டெக்னாலஜி இன்ட்ரூஸ் பண்ணிருக்கோம். ஆப்டிமேக்ஸ் ஹெச்டின்னு சொல்லிட்டு 1 லிட்டர் போட்டா ஒரு சில பேர் கொஞ்சம் தூரம் போவாங்க, நின்றோம், திருப்பி 1 லிட்டர் போடணும், திரும்பி போடுவாங்க. டே பை டே பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ணணும். ஆனா இந்த வண்டியில டேங்க் ஒரு வாட்டி ஃபில் பண்ணினா 1 to 1.5 பெட்ரோல் போட வேண்டிய அவசியம் இல்லை. எதனாலனா இது மைலேஜ் 125 சிசிக்கு இல்ல அதிகபட்ச மைலேஜ் இது தாராளமா எதிர்பார்க்கலாம். இப்போ ஒரு வாடிக்கையாளர்களுக்கு இந்த வாகனம் வந்து நான் புதுசா பார்க்க வரேன் அப்படின்னா மொத்தம் எத்தனை வகைகள்ல வந்து பிரிச்சு விளக்கம் கொடுப்பீங்க? முதல்ல எது பார்க்கலாம்? பேசிக் மாடல் ஃபர்ஸ்ட் ட்ரம் பிரேக்னு ஒன்று இருக்கு சார். ட்ரம் பிரேக்னா சாதாரண பிரேக். இது ப்ரீவியஸ் மாடல் பிரேக் ஷூஸ் எப்படி இருக்குமோ அதே பிரேக் ஷூஸ் இருக்கு. சில பேர் நான் ஒரு நாளைக்கு இவ்வளவு ஸ்பீடு ஓட்டுவேன், ஹைவேஸ்ல போவேன், அதனால அந்த மாதிரி வாகனங்களுக்கு வலிவு தலைமை போறதுக்காக டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு ஸ்பீடு போனாலும் ஜஸ்ட் பிரேக் பிரஸ் பண்ணா உங்களுக்கு ஈஸியா கண்ட்ரோல் பண்ணும். 2 மூன்றாவது பிரிவு என்ன பார்த்தீங்கன்னா சிபிஎஸ் மாடல் காம்பி பிரேக் சிஸ்டம் சொல்லுவாங்க. ரியர் பிரேக் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஈக்குவல் இருக்குமா காம்பி பிரேக்கா பிடிக்கும். எவ்வளவு ஸ்பீடா ஓட்டினாலும் நீங்க ரியர் பிரேக் மட்டும் அப்ளை பண்ணீங்கன்னா 24% மைனஸ் சேஃப்டியா நம்ம நிக்கலாம். ஹோண்டால மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். ஓ, இந்த வண்டியில. சரி, இப்போ முகப்புல வந்து என்னென்ன விஷயம் கொண்டு வந்திருக்கீங்க சொல்லுங்க முதல்ல. டூம் பாத்தீங்கன்னா முக்காலத்துல இருக்க வண்டிலாம் ரவுண்ட் டூம் இருக்கும். பிளஸ் எவ்வளவு ஸ்பீடு போனாலும் அது பிக்கப் கிடைக்காது. அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா இப்ப நம்ம அவ்வளவு ஸ்பீட் போகும்போது நம்ம ஆபீஸ்ல காத்து வரும்போது காத்து நம்ம போகும்போது அவங்க ப்ரெஷர் இருக்கும், அவ்வளவு ஸ்பீடா போக முடியும். இப்போ இந்த இதுக்கு பேர் ஏரோடைனமிக் கவுல் சொல்லுவாங்க. எவ்வளவு ஸ்பீடு போனாலும் காத்தை பிரிச்சு ஃப்ரீயா போறதுக்கு தான். ஓ, அதனால இது வந்து அந்த மாதிரி ஏரோடைனமிக் கொடுத்திருக்காங்க. சரி, இப்போ இந்த விளக்குகளை பொறுத்தவரைக்கும் இது அதிக திறன் பழைய விட அதிகமான திறன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா 11.1 இருந்தது. இப்போ 12 வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 12 வோல்டேஜ். எஸ் சார். பிளஸ் உங்களுக்கு லைட் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு அதிக ஒளியில இருந்து இருக்கிறதுனால நமக்கு பாதையில போறதுக்கு நம்ம நல்ல வெளிச்சம் தான் கொடுக்கும். ஆக்சுவலி மட்கார்டு எல்லாத்துலயும் இருக்க மாதிரி மட்கார்டு தான். இது உங்களுக்கு மட்கார்டு பிளாஸ்டிக்லாம் கொடுப்பாங்க. சில ஓல்டு பைக்லாம் மெட்டல் கொடுப்பாங்க. மெட்டல் நசுனா பெண்ட் ஆயிடும். பிளஸ் ரீப்ளேஸ்மெண்ட் இதெல்லாம் ஃபிளெக்சிபிளான மட்கார்டு தான் கொடுப்பாங்க. மட்கார்டு கீழ இருக்க 2 டயருமே ரெண்டுமே டியூப்லெஸ் டயர்ஸ் தான். இதுல சஸ்பென்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெலிஸ்கோப் செக்ஷன் சொல்லுவாங்க. எவ்வளவு மேடு பள்ளத்துல ஏறினாலும் உங்களுக்கு சொகுசான பெயின் இல்லாம உங்களுக்கு டிராவல் பண்றது இந்த சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க. ஓ, அதுக்காக கொடுத்துருவாங்க. ஆமா. சரி, அதுக்கப்புறம் இந்த சைடு இண்டிகேட்டர் நார்மல் பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர்லாம் இந்த மாதிரி டைப்ல இருக்காது. பேரிகார்ட்ல இடிப்பட்டாலோ இல்ல நம்ம வண்டி மேல ஏதாவது வண்டி சந்தாலும் உடையக்கூடியதுக்கு அவ்வளவு சீக்கிரம் உடையாது. முன்புறமே இவ்வளவு புதுசா மேம்படுத்தி, ஏன்னா இது ரொம்ப அகலமா இருக்கனால ஒரு நல்ல விஷயம். ஏரோடைனமிக் கோல்ஸ். சரி, இப்போ இது பார்த்தாச்சு. இப்போ அடுத்து வேற என்ன கொண்டு வந்திருக்காங்க புதுசா? எதை பார்க்க போறோம்? நெக்ஸ்ட் இதோட டேங்க் கெபாசிட்டி பார்க்கலாம். இதோட டேங்கோட மொத்த கெபாசிட்டி 10.5 டேங்க் லிட்டர் கெபாசிட்டி. 10.5 லிட்டரா? சைடு எம்பளம் 3D எம்பளம் கொடுத்திருப்பாங்க. அருமையான கிராஃபிக் டைப் கொடுத்திருக்காங்க. ஸ்டிக்கர்ஸ். இது ரொம்ப அகலமா இருக்கனால நம்ம உட்கார்ந்து ஓட்டுறதுக்கு எதுவா இருக்குமா? தாராளமா ஓட்டலாம் சார். ஏன்னா நம்ம ஒரு வாகனத்தை வந்து ஓட்டுறோம்னா நம்மளோட வாகனம் வந்து அதிக எடையா இருக்கும். அப்ப எவ்வளவு வேகமா போனாலும் அதை கட்டுப்படுத்தக்கூடியது நம்மளோட கையில தான் இருக்கு. அது முக்கியமா அந்த பேலன்ஸ் பார்க்கும்போது இந்த கால் கடையில தான் இருக்கு. இப்ப அதுக்கு ஏத்த மாதிரி வடிவமைச்சு நம்மளுக்கு லெக் ஸ்பேஸ் கம்ஃபர்டபுளா இருக்கும் சார். டிராவல் பண்ணும்போது கம்ஃபர்டபுளா இருக்கும். பிளஸ் லேடிஸ் சில்ட்ரன்ஸ் யார் டிராவல் பண்ணா அவங்களுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும். டிரைவ் பண்ற பர்சன் கம்ஃபர்டபுளா இருக்கும். நமது மக்கள் தொலைக்காட்சியில்